என் ஆவிக்குள்ள முதலாவது நித்திய ஜீவன், என் ஆவிக்குள்ள இரண்டாவது பிதாவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடு, என் ஆவிக்குள்ள மூன்றாவது ஒரு சந்தோஷம், என் ஆவிக்குள்ள நாலாவது ஒரு சமாதானம். இது இருந்து கொண்டே இருக்கணும். பிதாவை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? பிதா குமாரனை எனக்காக அனுப்பினார். பிதா தம்முடைய குமாரனை தன்னோடு கூட இருக்கிற சீசர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான போஜனத்தை கொடுக்க என்ன பண்ணியிருந்தாராம்? சீல் போட்டாராம். அவர் சீல் அவர் மேல இருந்துச்சு. அதனால அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, என்னோடு கூட இருப்பவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க நீங்க எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. ஆகவே நான் என்னோடுகிற மக்களுக்கு எதை கொடுக்கணும்? நித்திய ஜீவனை. பாவத்தை அறிவது பிரீச்சிங் அல்ல, பாவத்தை பேசுவது பிரீச்சிங் அல்ல. ரெண்டு பேரையும், பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிவதுதான் பிரீச்சிங். நித்திய ஜீவன். மோசையின் பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாக்கப்பட கூடாதிருந்ததோ அவைகள் எல்லாவற்றிலும் இயேசுவாலே விடுதலையாக்கப்படுகிறோம். நாங்க இயேசு எங்களுக்கு சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு புத்தியை கொடுத்தார். அப்போ ஒரு சர்ச் பாஸ்டர் சபை மக்களுக்கு சத்தியம் உள்ளவரையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்கிற, புரிந்து கொள்கிற புத்தியை ஒரு சர்ச்சு பாஸ்டர் சபையாருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதை உங்கள். அப்ப சந்தோஷம் எனக்கு என்னது? எங்க பலன்? உள்ள இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே பிதாவின் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தார். நித்தம் அவருடைய மகிழ்ச்சியாய் இருந்து கழிவுறுகிட்டே. என்ன? என் மூலம் இவங்க ரட்சிப்பார். என் மக்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கணும். அப்ப எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் என் மக்களுக்கு நிறைவா இருக்கணும். கடிதம் போடல, லெட்ரு போடல, நான் முகமுகமாய் வந்து உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி எனக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு நான் இம்பார்ட் பண்றேன். சமாதானம் பிரபு. இவருக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. இப்ப போறாரு. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை இவங்களுக்கு நான் கொடுத்து. நீ சமாதானத்துல சந்தோஷத்துல இருந்தாலே நீ இப்போது பிசாசுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிற அளவில் உனக்கு வருகிற பிரச்சனையில உன்னுடைய சந்தோஷத்தை சமாதானத்தில் மூவ் பண்ணும்போது அவன் வெட்கப்படுகிற அளவில் உனக்கு இருக்கிற சமாதானம், சந்தோஷம் உன்னை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தில் உன்னை நடத்தும். சபை போதகர் சபைக்கு கொடுக்க வேண்டிய செய்தி சொல்லுங்களேன். என்ன? சபை போதகர் சபைக்கு கொடுக்க வேண்டிய செய்தி என்ன? சரி, அதாவது பவுல் சொன்னார், இயேசுவை குறித்த என் பிரசங்கத்தினால் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். அப்ப பவுலுடைய பிரசங்கம் இயேசுவை குறித்தது. உங்களுக்கு இயேசுவை குறித்த அந்த ரெவலேஷன் தொடர்ந்து கொடுக்கும்படி ஆவியானவர் உதவி செய்து வருகிறார். ஆனால் இன்னைக்கு பவுல் இயேசுவை குறித்து பிரீச் பண்ணிக்கிறார். ஆனால் இயேசுவின் பிரசங்கம் சீசர்களுக்கு என்னன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். இயேசுவின் பவுலுடைய பிரசங்கம் உங்களுக்கு பேசிக்கிட்டே வர்றேன். ஆனால் இயேசுவின் பிரசங்கம் சீசர்களுக்கு எதை பிரசங்கித்தார், இதைத்தான் உங்களுக்கு ஆவியானவர் என்று வார்த்தையாய் கொண்டு வந்து இருக்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் பிரசங்கம், சீசர்களுக்கு செய்த பிரசங்கம் என்று ஆவியானவர் பேசுறீங்க. மக்களோட, லைவ்ல இருக்கிற மக்களோட, கேட்க போற மக்களோட இந்த ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ் பிரீச்சிங் அடுத்த அளவில் ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரு பெரிய ரெவலேஷனை அவங்க ஆவிக்குள்ள, மனதுக்குள்ள, சரீரத்துக்குள்ள இன்னும் அடுத்த நிலைமையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆவியானவரே,
நீங்கள் பேசுங்க. எங்கள் மக்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்க. கவனமாக வார்த்தையை கேட்க, அந்த கேட்கிற வார்த்தை அவர்களுக்குள் பலன் செய்ய ஆவியானவர் உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் தான் இயேசு சீஷர்களுக்கு செய்த பிரீச்சிங்கை பார்க்கிறோம். அப்போ பவுலுடைய பிரசங்கத்தை விட இயேசு சீஷர்களுக்கு செய்த பிரசங்கம் நமக்கு ஒரு ரொம்ப மாடல். திடீரென்று யோவான் சுவிசேஷத்தை வாசித்த போது இது என் மனதிலே, ஆவியிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை, ஒரு சந்தோஷத்தை எனக்குள்ளே கொடுத்தார். ஆகவே உங்களுக்குள்ளே இந்த வெளிச்சத்தையும் நான் பெற்றுக்கொண்ட இந்த பெரிய சந்தோஷத்தையும் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இன்று இந்த இயேசுவின் பிரீச்சிங் மூலம் கேட்கிற உங்களுக்குள்ளே ஆவியானவர் பலன் செய்வாராக. ஓகே, நான் அந்த யோவான் சுவிசேஷம் 17 எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கு முன்னால் நான் அதை திருப்பி பார்க்கறதுக்கு முன்னால் அந்த இயேசுவின் பிரசங்கம் முதலாவது அவருடைய ஜீவனுக்குள் இருந்து நித்திய ஜீவனை பிரசங்கித்தார். இயேசுவின் பிரசங்கம் முதலாவது அவர் ஜீவனுக்குள் இருந்து எதை பிரசங்கித்தார்? நித்திய ஜீவனை பிரசங்கித்தார். ஒன்று. ரெண்டாவது, இயேசுவின் பிரசங்கம் நல்ல கவனிங்க, பிதாவோட அவர் ஒன்றாய் இருந்தார். பிதாவோடு ஒன்றாய் இருந்து பிதாவின் நாமத்தை சீஷர்களுக்கு பிரசங்கித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் சீஷர்களுக்கு பிரசங்கித்த காரியத்தை தான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகின்றேன். முதலாவது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, வார்த்தை இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனுக்குள் இருந்து நித்திய ஜீவனை பிரசங்கித்தார். ரெண்டாவது, அவர் ஆவியாய் இருக்கிற பிதாவோட ஒன்றாய் இருந்தார். ஆகவே பிதாவை குறித்த பிதாவின் நாமத்தை வெளிப்பாடாய் பிரசங்கித்தார். 2. மூன்றாவது, அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டே இருந்தது. அது பரிசுத்த ஆவியானவரின் சந்தோஷம். ஆகவே சீஷர்களுக்கு இப்ப அவருக்குள் இருக்கிற சந்தோஷத்தை சீஷர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவருக்குள் இருக்கிற சந்தோஷத்தை சீஷர்களுக்கு அவர் பிரீச் பண்ணினார். மூன்றாவது, அவருக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது. நல்லா கவனிங்க, அவருக்குள் இருந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவரின் சந்தோஷம். அவருக்குள் இருந்த அந்த சமாதானம் அவர் நாமம், அவர் பெயர் என்ன? சமாதான பிரபு. அப்போ நாளை நீங்கள் மனதில் வைக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ அவருடைய நிறைவை, அவருடைய பிரீச்சிங்கில் உள்ளே இருக்கிற நிறைவை இப்போது பிரசங்கத்தின் மூலம் நாம் பார்க்கின்றோம். அவருடைய பிரீச்சிங்கில் அவருக்குள் இருக்கிற நிறைவை அவர் பிரசங்கத்தின் மூலம் நாம் பார்க்கின்றோம். ஆமென். அவருக்குள். ஆகவே உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும். தமிழ் பழமொழியில் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பேல வரும் அப்படின்னு வாங்க. அவருக்கு உள்ள இருந்தது ஜீவன். அவருக்குள் இருந்தது, அவருக்கு உள்ளே இருந்தது பிதாவோடு ஒன்றாய் இருந்தார். ஆகவே பிதாவை குறித்த வெளிப்பாடு, பிதாவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடு, அவருக்கு உள்ள அந்த பரிசுத்தாவின் சந்தோஷம் இருந்தது. ஆகவே அந்த சந்தோஷத்தை குறித்து தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை குறித்து பிரீச் பண்ணினார். அவருக்குள்ள அவர் பெயர் சமாதான பிரபு. ஆகிய அவருக்குள்ள இந்த சமாதானம் இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே சீஷர்களுக்கு சமாதானத்தை குறித்து பிரீச் பண்ணினார். இது எல்லாம் அவருக்கு உள்ளே இருந்தது. நான் என்ன சொல்றேன்,
அவருக்கு உள்ள இருக்கிறத இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். அவருக்குள் இருக்கிற ஜீவன் எனக்குள், அவர் பிதாவோடு இருந்த உறவு எனக்கும் பிதாவோடும், அவருக்குள் இருந்த அந்த பிதாவின் அந்த நாமத்தின் வெளிப்பாடு எனக்குள், அவருக்குள் இருந்த அந்த சந்தோஷம் எனக்குள், அவருக்குள் இருந்த சமாதானம் எனக்குள். இது எல்லாம் கர்த்தர் கிருபையால இந்த நாளுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுது. பிதாவோடு என்னுடைய உறவு இருக்கு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆகவே பிதாவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடும் எனக்குள் இருக்கிறது. அவருக்குள் இருந்த சந்தோஷம் எனக்குள் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்குங்க. அதைத்தான், அவருக்குள் இருக்கிற சந்தோஷம் எப்போது எனக்குள் இருந்து கொண்டு இருக்கிறது, அவருக்குள் இருக்கிற சமாதானம் எப்போதும் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ உங்களுக்குள்ள என்னதான் இருக்கணும்? அவருக்குள் இருந்தது நமக்குள் இருக்கணும். இப்போ நான் சொன்னேனே, எனக்குள் இது எப்போது இருந்து நாளும் இருந்து கொண்டிருக்குன்னு சொல்றேனே, அது நாளும் அது ரெவலேஷன், அது வேற லெவல். இந்த நாளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளும் உங்களுக்குள்ளே 7x24 இருந்து கொண்டே இருக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சொல்லுங்க, பரலோக பிதாவே, எங்க பாஸ்டர் சொன்ன அந்த இயேசுவிடத்தில் இருந்த 4 எங்கள் பாஸ்டர் இடத்துல இருந்து கொண்டிருக்கிற இந்த 4 எப்போதும் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க ஆவியானவரே உதவி செய்யுங்க. ஆமென். இதுதான் இயேசுவின் பிரசங்கம். பவுல் பிரசங்கம் கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். ஆனால் இயேசுவின் பிரசங்கம் தனக்குள் இருந்ததை சீசர்களுக்கு செய்த பிரசங்கம். ஜனங்களுக்கு செய்தது வேற, மலை பிரசங்கம் அது ஜனங்களுக்கு செய்தது. அப்ப சீசர்களுக்கு செய்த பிரசங்கத்தை சபைக்கு செய்த பிரசங்கம். அப்ப இந்த நாளும் யோவான், இப்போ யோவான் 17 எடுத்துங்க. இப்போ யோவான் 17 எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு டீச்சிங், ஹோலி ஸ்பிரிட் எனக்கு கொடுத்த வெளிச்சம் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 17 2ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இல்லை பார்த்து வாசிங்க. ப்ளீஸ் ரீட் இட். வாசிங்க. பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்த படியே. நல்ல இயேசுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்பா உனக்கு சீசர்களை தந்திருக்கிறேன், உனக்கு அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறேன், உனக்குள்ள ஜீவன் இருக்கு. இப்போ உங்களுடைய சீசர்களுக்கு நீ எதை கொடுக்கணும்? வாயை திறந்து சொல்லுங்கம்மா. நித்திய ஜீவனை கொடுக்கணும். உடைய சீசர்களுக்கு நீ நித்திய ஜீவனை கொடுக்கும்படி உன்னை நான் அதிகாரப்படுத்தி இருக்கின்றேன். அப்ப இயேசு சீசர்களுக்கு முதல்ல நித்திய ஜீவனை கொடுக்கறதுல தான் அவருடைய மனசுலாம் இருந்துச்சு. ஏனென்றால் தன்னோடு கூட இருப்பவர்களுக்கு தனக்குள் இருக்கிற ஜீவன், அந்த ஜீவனின் பெருக்கம், அந்த ஜீவனின் பரிபூரணம், அதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் எதற்கடுத்ததுன்னு கேட்பேன், ஆவிக்கடுத்ததுன்னு சொல்லணும். அந்த ஜீவன் எதற்கடுத்தது? அது சரீரத்துக்கு அடுத்ததல்ல, மனதுக்கு அடுத்ததல்ல. ஒன்று. ரெண்டாவது, பிதாவின் நாமத்தை குறித்த அந்த வெளிப்பாடு இருக்க, அது எதற்கடுத்தது? ஆவிக்கு அடுத்தது. ஃபாலோ பண்ண மாட்டீங்களே, அது எதற்கடுத்தது? ஆவிக்கு அடுத்தது. ரெண்டாவது சந்தோஷம், அது எதுக்கு அடுத்தது? ஆவிக்கு அடுத்தது. நான்காவது சமாதானம், இது எதுக்கு அடுத்தது? ஆவிக்கு அடுத்தது. இந்த நாலுமே ஆவிக்கு அடுத்ததுங்க. அது உள்ள இருக்கிற அந்த பலனுக்கு அடுத்தது. அப்ப உள்ள என் ஆவிக்குள்ள
முதலாவது நித்திய ஜீவன் என் ஆவிக்குள்ள, இரண்டாவது பிதாவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடு என் ஆவிக்குள்ள, மூன்றாவது ஒரு சந்தோஷம் என் ஆவிக்குள்ள, நாலாவது ஒரு சமாதானம். இது இருந்து கொண்டே இருக்கணும். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த பிரீச்சிங் உங்களை என்ன நம்ம அடுத்த அளவில் ஒரு பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்குள்ள, wherever we speak revelation, every Sunday we speak revelation about Jesus. Every Sunday we speak word of faith, God kind life, பரிசுத்தாவினுடைய உறவு, அவர் இருக்கிறது போல இருக்கிற வாழ்வு. இதைத்தான் எவ்ரி சண்டே பிரீச் பண்ணி கொண்டிருக்கிறோம். பட் திஸ் பிரீச்சிங் இஸ் சம்திங் யூனிக் அண்ட் டிஃபரண்ட் ஃபார் யூ திஸ் சண்டே. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமென், ஆமென். அப்போ அவருக்கு இந்த நாளுமே அந்த பிதாவுடைய உறவு, ஆவியா இருக்கிற பிதாவோட அந்த உறவு பலப்பட 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 உள்ளே ஸ்ட்ராங். நான் சொல்றேன், சொல்லுங்க, மேல இருக்கிற பிதாவோட என் ஆவியில உறவு பலப்பட 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 உள்ளே ஸ்ட்ராங். Everything from inside to out. I am a spirit, have a soul living in a body. இதான் புரியும். அப்ப நித்திய ஜீவன். அப்பா, நீ எனக்கு தந்தவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரப்படுத்தி இருக்கிறீங்க. ஆகவே எனக்கு தந்தவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கணும். ஆமென். அப்ப இன்னைக்கு அந்த இயேசு தந்தவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தது போல நீங்க எனக்கு தந்த மக்கள், நீங்கள் எனக்கு தந்த குடும்பம். ஆகவே இன்றைக்கு நான் நித்திய ஜீவனை குறித்து பேசி இருக்கிறேன். இன்றைக்கு ஸ்பெஷலா அந்த நித்திய ஜீவனை குறித்து மறுபடியும் ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்கள் ஆவியில இந்த பிரீச்சிங் மூலம் வைக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் சுவிசேஷம் நான் ரொம்ப கவர் பண்ணணும், அதனால ஸ்பீடாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி காமிச்சிட்டு உங்களுக்கு நான் போக விரும்புகின்றேன். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நல்ல கவனிங்க, என் வசனத்தை கேட்டு என்னை அல்ல, என்னை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப முதலாவது பிதாவை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? பிதா குமாரனை எனக்காக அனுப்பினார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வாசிங்க, அவன் ஆக்கணைத்திற்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு. அவன் அந்த என் வசனத்தை இப்ப கேட்கறீங்க, பிதாவை விசுவாசிக்கிறீங்க. ஆகவே நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம். எதை விட்டு நீங்கணும் அப்படின்னு கேட்பேன். மரணத்தை விட்டு என்னை நீக்கிட்டார்னு சொல்லலாம். எதை விட்டு நீங்கிட்டோம்? ஆமா, ஏன்னா மரணம், ஆதாமினால் உண்டான மரணம் சிலுவையில பரிகரிக்கப்பட்டது. மரணம் பரிகரிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. ஆகவே ஆக்கணை தீர்ப்புக்கு உட்பட்ட நான் அது வெளியே வசனத்தை கேட்டு பிதா விசுவாசிக்கிற அவனுக்கு என்ன உண்டு? ஜீவனுக்கு சொல்லுங்க, ஜீவனுக்கு உட்பட்டு. நான் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன். அப்ப ஜீவனுக்கு உள்ளே இருக்கிற என்னை வெளியே இருந்து வருகிற எந்த பாதிப்பும் பாதிக்க முடியும். வெளியே ஒருத்தர் இருக்கிறான், அவனை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாங்க. நான் உள்ள இருக்கிறேன்.
உங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் இருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம், நீங்கள் தேவனால் இருளின் அதிகாரத்தினின்று தேவன் நம்மை விடுவித்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். இயேசுவுக்கு உள்ள, அவர் ராஜ்யத்துக்குள்ள தேவன் உட்படுத்தி இருக்கிறார். ஆகவே வெளியே இருந்து பிசாசினால் வருகிற எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை என்பதை நான் சொல்லுகின்றேன். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா வெளியே இருந்து வருகிற பாதிப்பல்ல, வெளியே உங்களை கொண்டு பெரிய பாதிப்பை இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் நடப்பிப்பார். வெளியே இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம், வெளியே இருக்கிற மக்களுக்கு விடுதலை, வெளியே இருக்கிற மக்களுக்கு பாவ மன்னிப்பு, வெளியே இருக்கிற மக்களை ஸ்ட்ரென்த் பண்ணுகிற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு உள்ளே இருக்கு. ஆமென். சரி, மறுபடியும் வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்ப விசுவாசிக்கனுக்கு நித்திய ஜீவன், சொல்லுங்க, நித்திய ஜீவன் எனக்கு, நித்திய ஜீவன் எனக்கு என்னாச்சு? நித்திய ஜீவன் எனக்கு உண்டுங்க, உண்டு. ஓகே, நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. சரி, இயேசுவை பிதா எதுக்கு அனுப்பிச்சார் தெரியுமா? நான் சொன்னேன், ஒரு வசனம் காமிச்சேன், இன்னொரு வசனம் சூப்பர் வசனம் காமிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 6:27 வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். பிதா தம்முடைய குமாரனை முத்திரித்திருக்கிறாரா? அது என்ன? அழியாத ஒரு ஜீவனை, அதாவது அழிந்து போகிற போஜனத்திற்காய் அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கும் போஜனத்திற்காக. அப்போ ஒரு சபை போதகர் எப்படி இயேசு இங்க என்ன போஜனத்தை கொடுக்கணும்? நித்திய ஜீவனுக்கான போஜனத்தை கொடுக்கணும். பிதா தம்முடைய குமாரனை தன்னோடு கூட இருக்கிற சீஷர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான போஜனத்தை கொடுக்க என்ன பண்ணியிருந்தாராம்? சீல் போட்டாராம். அவர் சீல் அவர் மேல இருந்துச்சு. அதனால் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, என்னோடு கூட இருப்பவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க நீங்க எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறீங்க. ஆகவே நான் என்னோடுகிற மக்களுக்கு எதை கொடுக்கணும்? நித்திய ஜீவனை கொடுக்கணும். நித்திய ஜீவன் உங்க துவக்கமே நித்திய ஜீவன். ஏன்னா யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் அன்பு. ஆமா, நித்திய ஜீவனை எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? நல்ல கவனிங்க, கெட்டு போகாமல். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் நித்திய ஜீவனை கொடுத்தா கெட்டு போக மாட்டான். நித்திய ஜீவனை கொடுத்ததை அதை பெற்றுக்கொண்டவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவரை தந்தருளி பிதா இவ்வளவாய். அப்ப பிதா உங்கள் மேல அன்பு கூர்ந்த நோக்கமே இவங்க கெட்டு போகக்கூடாது. என் குமாரனுக்குள்ள, என் குமாரன் பலிக்குள்ள, என் குமாரன் வார்த்தைக்குள்ள, இவங்க குமாரன் ரத்தத்துக்குள்ள இவங்க கெட்டு போகாமல், நல்ல கவனிங்க, என்னுடைய வாழ்வு வாழ, இந்த வேத வசனத்தின் வாழ்வு வாழ நான் குமாரன் மூலம் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா. இயேசு யோவான் சுவிசேஷத்தில் இந்த வசனம் வாசித்தா நல்லா இருக்கும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39 39 வாசிமா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து 2 இயேசு யூதர்களுக்கு சொன்னது, எப்பா வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாருங்கப்பா,
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அப்ப நித்திய ஜீவன் என்பது நமக்குள்ள பரிபூர்ணப்படுவதற்கு குமாரனுடைய நாம் ஜீவனுடையவன். அந்த கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு பரிபூர்ணப்படுவதற்கு இந்த வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சு பாருப்பா. யூதர்களுக்கு சொன்னார். ஏன்னா வேத வாக்கியத்தை ஆராயவே இல்லை, புரியவும் இல்லை, மனது குருடா இருந்துச்சு. ஆகவே அவர்கள் இயேசுவை புரியல, இயேசு தேவனுடைய குமாரன் என்று புரியல. இயேசுவின் போதனை அவனுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவங்க ரிலிஜன்ல இருந்தாங்க இல்லையா. நான் சொல்ற புரியுதா? ஏன்னா ரிலிஜன்ல இருந்தாங்க. ரெண்டாவது பிரமாணத்தை குறித்த அறிவு தான் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ இயேசு போதிக்க ஆரம்பிச்சார். இவன் உபதேசம் அப்படின்னு சொல்லி அநேகர் அப்படியே இடரல ஆரம்பிச்சாங்க. இவன் பேசுகிற உபதேசம் எப்படி இருக்கான்? புதுசாக இருக்கான். ஏன்னா அவங்க லா, ட்ரெடிஷன், மோசே பிரமாணம். இப்போ இவர் ப்ரீச் பண்ணுறாரு. எப்பா அவன் பேசுகிற உபதேசம் புதுசாக இருக்கப்பா, புரியலை. ஆனால் உங்களுக்கு உபதேசம் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. ஆனால் உங்கள் சைடு என்ன? வேத வாக்கியங்களை கொஞ்சம் டேக் டைம், கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேத வசனத்தை படிக்கிறத சொல்லலை, வேத வசனத்தை படித்து ஒரு வசனத்தை மனதில் வச்சு அந்த ஒரு வசனத்தை மறுபடியும் மறுபடியும் நினைக்கிறது இல்லை வாயில் சொல்கிறது. அதான் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. ஏமேன். இப்போ கொரிந்தியர் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன். அங்கே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பற்றிய சாட்சி உங்களுக்குள் ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே 1. 2ஆம் அதிகாரத்தில் பிதாவை குறித்த சாட்சியோட உங்களுக்கு வந்திருக்கிறேன். அப்ப பாருங்க, அப்ப பவுலுக்குள்ள 2 பேர் சாட்சி இருந்துச்சு பாருங்க. இயேசுவை குறித்த சாட்சி, பிதாவை குறித்த சாட்சி. அப்ப எனக்குள்ள சபைக்குள்ள இயேசுவை குறித்த சாட்சினா அறிவு, பிதாவை குறித்த சாட்சினா அறிவு. இந்த இயேசுவை குறித்த அறிவும் பிதாவை குறித்த அறிவும் எனக்குள்ளே. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், யோவான் 17 பாருங்க. அதுல என்ன? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3 வாசிக்க. ஒன்றான மெய்தேவனாக உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே. 2 பேரையும் அறிவதாயா பிரீச்சிங். பாவத்தை அறிவது பிரீச்சிங் அல்ல, பாவத்தை பேசுவது பிரீச்சிங் அல்ல. 2 பேரையும் பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிவதுதான் பிரீச்சிங், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஓ, அப்ப தேவன் தன்னுடைய குமாரனுக்கு எப்பா உன் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவனை கொடுப்பா, உனக்குள்ள ஜீவன் இருக்குப்பா. இப்போ என்னோட நீ உறவாடிக்கிட்டு இருக்கிற, நான் உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அப்பைக்கப்பா வார்த்தையை தந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் மாத்திரம் இல்லை, ஆவியானவரும் உனக்கு அப்பைக்கப்பா வார்த்தையை தந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆகவே நான் தருகிற வார்த்தையும் ஆவியானவர் தருகிற வார்த்தையும் உன்னோடு கூட இருக்கிறவங்களுக்கு நீ கொடுக்கணும். உன் ஓன் பிரிச்சிங்க நீ கொடுத்துடக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பிரிச்சர் பிதாவிடத்திலிருந்து வார்த்தையை பெறணும், பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வார்த்தையை பெறணும். அந்த பிரிச்சர் அவர் பிரீச் பண்ணக்கூடாது, அவருக்குள் இருக்கிற ஆவியானவர் பிரீச் பண்ணணும். அந்த சபையை ஒரு பெரிய லெவலுக்கு, சூப்பர் நேச்சுரலுக்கு, அசாதாரணமான தேவனுடைய செயல்பாடுகளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வருகிறார். என்னை ஆயத்தப்படுத்தி வருகிறார். என் மூலம் உங்களையும் கிரைஸ்ட் ரியாலிட்டிக்குள்ளே எந்த பிரச்சனையை சந்திக்கிற, எதிர்த்து நிற்கிற ஒரு பெரிய பலனையும் உங்களுக்குள்ளே ஆவியானவர் உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். வாவ், ஹல்லேலூயா. சரி, இப்ப சுவிசேஷத்தில் காமிச்சேன். இப்ப நிருபத்தில் ஒரு வசனத்தை காமிச்சு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். சுவிசேஷம் இயேசுவின் பிறப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், ஊழியம், அதான் சுவிசேஷம். நிருபம் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னால பரிசுத்த ஆவியான சபைக்கு எழுதிய வெளிச்சம், வெளிப்பாடு இயேசுவை பற்றியது. இயேசுவை பற்றியது. ஐயா, புதிய ஏற்பாட்டில் நிருபங்களில்
பிரமாணம் எழுதப்படலை. ஆனால் பிரமாணம் என்னன்னு எழுதப்பட்டுச்சு. ஒரு வார்த்தை சொல்றேன், மோசேயின் பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாக்கப்பட கூடாதிருந்ததோ அவைகள் எல்லாவற்றிலும் இயேசுவாலே விடுதலையாக்கப்படுகிறோம். பிரமாணம் விடுதலை கொடுக்க, பிரமாண பிரீச்சிங் விடுதலை கொடுக்காது. ஏன்னா பிரமாண பிரசங்கம் சத்தியம் அல்ல. இயேசு சொன்னார் யோவான் 8 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. பிரமாண பிரசங்கத்து பெரிய கூட்டம் 98% சென்னையில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் அங்கே இருக்கிறாங்களா? கஷ்டம். அவங்களுக்கா ஜெபம் பண்ணணும். நான் சிஎஸ்ஐ சொல்லலை, அது பரவாயில்ல. அவங்க பயமுறுத்தி பிரசங்கம்லாம் பண்ணுறதில்ல, குற்ற உணர்வு பிரசங்கம் பண்ணுறதில்ல, தண்டிக்கிறது பிரசங்கம் பண்ணல, நரகம் பிரசங்கம் பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு இதாக போயிட்டு போகிற. ஆகவே சிஎஸ்ஐக்குள்ள குற்ற மனசாட்சியும் கிடையாது. அதனால் சிஎஸ்ஐயில் இருங்கன்னு நான் சொல்லலை, அவங்கள வந்தான் ஆகணும். இப்படிப்பட்ட பிரசங்கம் கேட்டாதான் அவங்க வருகைக்கு ஆயத்தப்படுறாங்கன்ற. ஹல்லேலூயா. யோவான் காமிச்சது ஒரே ஒரு வசனம் காமிச்சு அடுத்ததுக்கு போகிறேன். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஐயா, நல்லவங்க பரலோகம் போகிறதில்ல. நல்லவங்க பரலோகம் போகிறது, அவர் ரொம்ப நல்லவர்ங்க, அவர் தான் ரொம்ப கெட்டவர். இயேசு ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஒரே ஒரு வசனம் ரொம்ப பேச வேண்டியிருக்கு. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோவான் 5:20 வாசிப்போம். யோவான் 5:20. என்ன இருங்க, 1 யோவான், மன்னிக்கணும், 1 யோவான். வாசிங்க. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் இவர் சொல்றாரு. ஏன்னா சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு கூட இருக்கிற சீசர்களுக்கு புத்தியை கொடுத்தார். அதனால தான் அவர் எழுதுறார், நாங்க இயேசு எங்களுக்கு சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு புத்தியை கொடுத்தார். அப்போ ஒரு சர்ச் பாஸ்டர் சபை மக்களுக்கு சத்தியம் உள்ளவரையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்கிற புரிந்து கொள்கிற புத்தியை ஒரு சர்ச்சு பாஸ்டர் சபையாருக்கு கொடுக்க வேண்டும். வாசிங்க. அன்றையும் சத்தியமுள்ள அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கின்ற அறிவோம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும். என்ன சூப்பர் எங்க, நீங்களும் நானும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும், இயேசுவுக்குள்ளும், அவர் இரத்தத்துக்குள்ளும், அவர் வார்த்தைக்குள்ளும், அவர் கிருபைக்குள்ளும் நாம் இருக்கிறோம். முடியல, வாசிக்க. இவரே மெய்யான தேவனும் இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கு. எங்க இருக்கிறாரே? எனக்குள்ள இயேசு மெய்யான தேவனாய், பிதா மெய்யான தேவனாய், நித்திய ஜீவனாய் எனக்குள்ளே இருக்கிறார். உள்ள இருக்கிறது வெளியே வந்துதாங்க ஆகணும். மேனிஃபெஸ்டேஷன் உள்ள இருக்கிறது வெளியே வந்துதான் ஆகணும். இப்ப வெளியே வர்ற நேரத்துக்குள்ள நம்ம சபை வந்துருச்சு. சரி, முதலாவது உள்ள இருந்தது ஜீவன். அந்த ஜீவன் அவருக்குள்ள பரிபூர்ணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப தன்னோடு கூட இருக்கிற சீசர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்த பிதா அதிகாரத்தை கொடுத்தாராம். ஆகவே நித்திய ஜீவனை கொடுத்தார். ரெண்டாவது, ஆவியா இருக்கிற பிதாவோட இவர் ஆவியில தொடர்பா இருந்தார். அவர் ஆவியா இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அப்ப ஆவியா இருக்கிற பிதாவோட ஆவியில ஒன்றாயிருந்தார். ரொம்ப முக்கியங்க. அவரோட ஒன்றா நானும் அவனும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆகவே மறுபடியும் உள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அது உள்ளே இருந்து வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? எப்பா,
உன்னோட சீசர்கள் இருக்கிறாங்க பாரு, அந்த சீசர்களுக்கு என்னுடைய நாமத்தை, பிதாவின் நாமத்தை அவர்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணு. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? பிதாவின் நாமத்தை வெளிப்பாடா சொல்லு. எங்க பிதா ஆவியா இருக்கிறாருங்க, பிதாவுக்கு நாமம் இல்லைங்க, ஆனா பிதாவுக்கு நாம வேதத்துல சொல்லுதுங்க. அந்த பிதாவின் நாமம் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஆமென். அது வெளிப்பாடு. யாத்திராகமம் 34 அதிகாரம், யாத்திராகமம் 34 அதிகாரம் 5, 6, 7. யாத்திரா 34, 5, 6, 7 வாசிக்குமா? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மகா தயையுள்ளவர், சத்தியமுள்ள தேவன். அடுத்து 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை, மீறுதலை, பாவத்தை. இதுதான் அவர் நாமம். நாமம் இல்ல, தன்மை. இந்த தன்மை யாருக்குள்ள இருந்துச்சு? இயேசுவுக்குள்ள இருந்துச்சு. பிதாவின் நாமம், இயேசுவின் நாமம் அதிசயமானவர், ஆலோசகர்த்தர், சர்வவல்ல தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இயேசு கிறிஸ்து என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்ற பெயர் இயேசுவின் நாமம். ஆனா இது எல்லாம் தன்மை. யாருடைய தன்மை? பிதாவின் தன்மை. வேதத்தில் எபிரேயர் 1 அதிகாரத்தில் நான் வாயிலே சொல்றேன், இவர் இயேசுவாகி இவர் அவருடைய தன்மையின் சொரூபம், அவருடைய மகிமையின். எங்க அவருடைய தன்மை இருக்கோ அங்க மகிமை பிரகாசிக்கும். தன்மைனா இது. மறுபடியும் 6 போடுமா? தன்மைனா இது வாசித்தது. அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கம் தன்மை, கிருபை தன்மை, நீடிய சாந்தம் தன்மை, மகா தயை தன்மை, சத்தியம் தன்மை, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் தன்மை, அக்கிரமத்தை, மீறுதலையும், பாவத்தையும் மன்னிக்கிறவர் தன்மை, நம்முடைய பாவங்களை நினையாதிருக்கிறவர் தன்மை. அவர் உங்களை இயேசுவின் இரத்தத்துக்குள் குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறார் தன்மை. இந்த தன்மையை தான் சீசர்களுக்கு வெளிப்பாடா சொல்றார். எங்க ஓட்டிலே இந்த தன்மை வெளிப்படுத்தப்பட்டுச்சுங்க. சிறையிருப்புக்கு பின்னால இந்த தன்மை வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா ஓட்டிலேயே இந்த தன்மை வெளிப்படுத்தப்பட்டாலும் இன்று வரை இந்த தன்மையை புரியாத கூட்டம் எல்லாம் அவரை வேற பிக்சரா சபை காமிச்சுட்டே இருக்கிறான். கோபம் உள்ளவரா, கடிந்து கொள்கிறவரா, தண்டிக்கிறவரா, நரகத்தை பேசி மக்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. நீ இருக்கிற சாதாரண இடம் இல்லைங்க. ஒரு ப்ராஃபட் அனாய்டிங் கீழே, அப்போஸ்டலிக் அனாய்டிங் உள்ள தேவ மனுஷனுக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் புரிய மாட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் தான் தெரியும்ப்பா, அவர் சொன்னார்ப்பா, அப்படியே போயிட்டார்ப்பா. எங்கே உலகம் முழுவதும் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். எவ்வளவு என்ன அல்ல என் அனாய்டியை ஹானர் பண்ணுறீங்களோ, என் பாஸ்டுக்கு நான் ஆசீர்வாதமாக எந்தெந்த விதத்தில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சி நீங்கள் செயல்படுறீங்களோ அவ்வளவா உங்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, சந்ததி மேலே என் அனாய்டிங்கிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லா நிலைமையிலும் வந்து கொண்டு இருக்கும். வேதம் அப்படி தான் சொல்கிறாரு. அது வசனம் வாயிலே சொல்கிறேன். பிலிப்பியர் 1 அதிகாரத்தில் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, வெளிப்பாடு, அனாயிட்டிங், இதில் இயேசுவை குறித்த வெளிச்சம், இதில் பங்குள்ளவர்கள். இதில் உங்களை இதுவரை நடத்திக்கிட்டே வந்தார். என்ன அந்த இதில் நடத்திக்கிட்டே இருக்கிறார். இதான் தன்மை. கரெக்டா? அந்த வசனத்தை வாசிக்கணும்ல.
அந்த வசனத்தை வாசிக்கணும். யோவான் சுவிசேஷம் 17 தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பிரசங்கத்தின் தலைப்பெண்ண கரெக்டாக அப்படியே வைமா. இன்றைக்கி பிரசங்கத்தின் தலைப்பெண்ண சபை போதகர் சபைக்கு கொடுக்க வேண்டிய செய்தி. இப்போ நான் இயேசு சீசர்களுக்கு கொடுத்த செய்தியை உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். ஹலோ, இவ்வளவு செய்தி கேட்டோம். ஓகே, விட்டுறேன், உங்களை கர்த்தர்ட்ட விட்டுறேன். எந்தெந்த ஏரியாவில் தொடணுமோ, எந்தெந்த ஏரியாவில் மறுரூபத்தை உண்டு பண்ணணுமோ, எந்தெந்த ஏரியாவில் கிரைஸ்ட் லைஃப் ஸ்டைலை கொண்டு வரணுமோ அதெல்லாம் கர்த்தர் செய்வாராக. ஒன்று மட்டும் சொல்லுவேன், யூ கிவ் வெரி இம்பார்ட்டன்ஸ் டு த லோக்கல் சர்ச். ஸ்தல சபை நீ முதல் நிலைப்படுத்தணும். ஏமேன். அப்புறம் தான் வேற எல்லாம். அது இவ்வளோ பெரிய ரெவலேஷன் கொடுத்து உங்களை அப்படியே தூக்கி விட்டு வார வாரம் தட்டுறேன்னா, வார வாரம் தூக்கி விடுறேன்னா, தூக்கி விட்டுட்டு இருக்கிறேன். வார வாரம் தட்டலையா, வார வாரம் குட்டி, வார வாரம் தட்டி, இன்னும் குற்ற சபைக்கும் தட்டுற சபைக்கு தான் போயிட்டே இருக்கிறாங்க. குற்றவர் என்னமோ பெரிய ப்ரீச்சிங் பண்ணுறாரு. நான் யோவான் ஸ்நானகனாக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இவர் தன்னை திருத்திக்கிறாரு. இவன் குட்டு வாங்கி ரத்த காயத்தோடு போயிட்டு தான் இருக்கிறான். நான் உங்களை தட்டலைங்க, தூக்கி விடுறேங்க. அல்லேலூயா. அந்த வசனம் யோவான் 17, அந்த வசனம் வாசித்தது உங்களுக்கு புரியும். யோவான் 17:6 நீர் வாசிக்க, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு எதை வெளிப்படுத்தின? சரியா சொன்னா, நீர் எனக்கு தந்த மனுஷனுக்கு உம்முடைய தன்மையை வெளிப்படுத்தின. இப்படிலாம் இருக்கணும்ப்பா, இப்படிலாம் இருக்கணும். சும்மா ரட்சிக்கப்பட்டு அனுசனம் எடுத்துட்டு பரிசுத்தாவியப்பட்டுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு சும்மா வாரத்துக்கு ஒரு சபைக்கு போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. தன்மை, அவருடைய ஆட்ரிபியூட், அவருடைய நேச்சர், அதான் தேவனுடைய திவ்ய சுவாவத்துக்கு பங்கு. அவருடைய சுவாவத்தை நான் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நாளும் கிருபை கேட்கணும். அது வந்துட்டாவே ஆரோக்கியமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. ஏமேன். தன்மை. நீர் உலகத்தை தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷனுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஒன்று, நித்திய ஜீவனை கொடுத்தேன். ரெண்டாவது, எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். மூன்றாவது 17:13 வாசிக்க, சத்தம் போட்டு வாசிக்க. இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு எப்போ நான் வர்றேன், வெயிட் இப்போ நான் உம்மிடத்துக்கு வருத கடைசி ஜெபம். இந்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் நல்லா வாசித்து எக்கச்சக்கமாக வெளிப்பாடு இருக்குது. இப்போ நான் உலகத்துக்கு வர்றேன், இது இயேசுவின் கடைசி ஜெபம். இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வரப்போகிறேன். இவர்கள் வாசிக்க என் சந்தோஷத்தை நிறைவாய். அப்போ இயேசுவுக்கு என்ன தெரியுமா, நான் போகிறேன், இவங்க என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும். ஆண்டவருடைய எண்ணம், இவன் சந்தோஷமாக இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருப்பான். இவன் சந்தோஷமாக இருந்தால் தான் கர்த்தர் மகிமைப்படுவார். இன்னும் சரியா சொன்னால், அவன் சந்தோஷமாக இருந்தால் பிசாசை வெட்கப்படுத்துவான். என்ன அருமையான இயேசுடைய ஊழியம் சீஷர்களுக்கு. இவர்கள் என் சந்தோஷத்தை குறைவா இல்லை, நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை எதை சொன்னார்? மேலே சொன்னார் பாருங்க, அது எல்லாம் சொல்றேன்னார். இவைகளை எதை சொன்னார்? மேலே சொன்னார் பாருங்க, இது எல்லாம் சொல்றேன். இன்னும் சீசர்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அவர் மனசுல என்ன இருந்துச்சு? நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையை சீசர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் அப்பக்கப்ப எனக்கு வெளிப்பாடுகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதையும் சீசர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதற்குள்ள இவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதற்குள்ள என் சந்தோஷம் இவர்களுக்கு நிறைவா இருக்கணும். கர்த்தர் கிருபையால அந்த சந்தோஷம் ப்ராஃபட்டுக்கு இருந்துச்சு. ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபட்
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே முதலற்று போனாலும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஐயா, நெகேமியா, எஸ்ரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த செய்தி இது துக்கப்படுகிற செய்தி. இது துக்கப்படுகிற நாள் அல்ல, விசாரப்படுகிற நாள் அல்ல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள், அந்த வார்த்தை கவனி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. அப்ப சந்தோஷம் எனக்கு என்னது? எங்க பலன்? உள்ள. இது துக்கப்படுற நாள் இல்லை, விசாரப்படுற நாள் இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். என்ன பண்ணுங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு யாராவது கொடுத்தா வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய். ஏன்னா ஃபாரின் ஸ்டைலில் வந்திருக்கிற ஃபாரின்லாம் ஒரு பிரசங்கம் பண்ணோன்னே அப்படி இதை இன்னைக்கு இந்த அம்மா ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரின் சபையில் பிரசங்கம் பண்ணுறப்போ டக்குன்னு வந்து பாஸ்ட் கையில் அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏமேன், ஹல்லேலூயா. ஓகே, இது இருக்கட்டும், நான் யாருக்கா கொடுத்துருவேன், டோன்ட் வரி. நான் கொடுக்கறதுக்கு தானே ஊழியம் பட்டிருக்கிறேன். வாங்கிறதை பார்க்கல கொடுக்கறது பாக்கியம், வாங்கிறத பார்க்கல கொடுக்கறது. இவர்கள் சந்தோஷம் நிறைவாய் அடையும்படிக்கு எல்லாம் சொல்கிறேன். அப்போ மனசில் என்ன இருந்துச்சு? இவங்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இயேசு புது வருஷத்தில் உங்களுக்கு செய்தி கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து உலகத் தோற்றத்துக்கு முன்னே பிதாவின் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தார். நித்தம் அவருடைய மகிழ்ச்சியாய் இருந்து களி கூர்ந்துக்கிட்டே இருந்தார். அவர் நித்தம் அவருடைய மகிழ்ச்சியாக இருந்து அவர் மேலே இருக்கிறப்பே சந்தோஷமாக இருந்தார். அது மாத்திரமல்ல, மனுமக்களுடன் அவர் மேலே இருக்கும்போதே, வானம் பூமியெல்லாம் உண்டாகலை, ஆதாம் ஏவாள் வம்சம்தான் இப்போ எல்லாம் இருக்கிறாங்க. மேலே இருக்கும்போதே மனு மக்களுடன் களி கூர்ந்துக்கிட்டே இருந்தாரா. என்ன? என் மூலம் இவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, என் மூலம் இவங்க பாவ மன்னிப்பு பெற போகிறாங்க, இவங்க மூலம் இவங்க விடுதலை பெற போகிறாங்க, என் மூலம் இவங்க சமாதானம் பெற போகிறாங்க, என் மூலம் இவங்க குருடர்கள் பார்வையடைய போகிறாங்க, சப்பானிகள் நடக்க போகிறாங்க, ஊமைகள் பேச போகிறாங்க, கிறிஸ்தவர்கள் சுஸ்தமடைய போகிறாங்க, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்க போகிறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்லிக்கிறார். விசுவாசிக்க நடக்கும் அடையாளம் சொல்லிக்கிறார். சந்தோஷமா இருந்தா இது ஆபரேஷன் ஆகும். ஜெபம் பண்றதுல ஆகாது. மறுபடியும் சொல்றேன், ஜெபம் ஜெபம் ஜெபம்னு சொல்லி மக்களை மனுஷன் கட்டி வைத்திருக்கிறான். ஜெபம்னா நான் ஜெபத்தை வானான்னு சொல்லலை. புதிய உடன்படிக்கை ஜெபம், பவுலுடைய ஜெபம், புதிய ஏற்பாட்டு ஜெபத்தை இவங்க புரியல. இவங்க இந்த சந்தோஷத்துக்குள்ளே இருந்தாதான் சுகமா இருப்பீங்க, ஆறுதலா இருப்பீங்க. பயம் வராது. பயம் வர்ற இடத்துல சந்தோஷம் இருக்குமா? பயம் வர்ற இடத்துல சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் வந்தா பயம் இருக்காது. சந்தோஷம் வந்தா சந்தேகம் இருக்காது. சந்தோஷம் வந்தா இருமனம் இருக்காது. சந்தோஷம் அப்படியே பெர்மனண்டா இருந்துக்கிட்டே இருக்கணும்ன்றேன். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சந்தோஷமான ஆளுக செய்யணும்ன்றேன். காசி கரமலா காசி. வாவ், சந்தோஷம். பவுல் ஒரு வசனம் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் அப்படி தான் இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24 போடுமா, வாசிங்க. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாய் இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு உதவி செய்கிறோம். அப்புறம் ஊழியக்காரன் மக்களுக்கு அதிகாரியா இருக்கக்கூடாது, சந்தோஷத்துக்கு உதவி செய்யணும். அதான் பவுல் சொல்றாரு. ஐயா, வர்ற மக்களை அடிச்சு கொன்று காயப்படுத்தி நீ அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது சபை இல்லையா? அது தேவனுடைய சபை அல்ல, புதிய ஏற்பாட்டு சபை அல்ல. நாங்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு உதவி செய்கிறோம்.
ஹல்லேலூயா. சரி, இப்போ ஓட்டியில் காமிச்சேன் சந்தோஷம். இப்போ நிறுவத்தில் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதையும் நான் வாசித்துறேன். 1 யோவான் அவர் என்ன நமக்கு சொல்கிறாரு, இன்னைக்கு நம்ம சபைக்கு என்ன சொல்கிறான்னு வாசித்துறேன். 2 யோவான் 12ஆம் வசனம். 2 யோவான் 12 வாசிக்க போடுமா? உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எனக்கு எழுத மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று எண்ணுகிறேன். பாருங்க, அப்ப இவருக்குள்ள என்ன இருந்துச்சு? என் மக்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கணும். அப்ப எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் என் மக்களுக்கு நிறைவா இருக்கணும். கடிதம் போடல, லெட்ரு போடல, நான் முகமுகமாய் வந்து உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி எனக்குள் இருக்கிற ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு நான் இம்பார்ட் பண்றேன். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? 1வது என்ன பார்த்தோம்? மறந்தாச்சா? நித்திய ஜீவனை கொடுக்கிற அதிகாரம், சீசர்களுக்கு நித்திய ஜீவன். 2வது என்ன பார்த்தோம்? பிதாவின் நாமம், பிதாவின் வெளிப்பாடு, பிதாவின் தன்மை சீசனுக்கு வரணும். இவன் கோபக்காரனாக இருந்தா, இவன் வந்த விசுவாசிய பலார்னு அரைஞ்சா என்ன ஆகிறது? ஆமாம், அப்படி அடிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. பாம்பேயில் ஒரு பாஸ்டர் சவுக்கால தான் அடிப்பார். உண்மைங்க, பலார்னு அரைவார். 1, 2, 3 சொல்லியாச்சு. 2வது இவருக்குள்ள ஒரு சமாதானம். நான் போகிறதுக்குள்ள என் சீசர்களுக்குள்ள சந்தோஷத்தை வச்சுட்டு போகணும். இது இருந்தால் தான் அவன் ஊழியம் செய்ய முடியும். உலகம் பயக்கம். நியாயாசனத்துக்கு கொண்டு போய் நிறுத்தப்படுவீர்கள். என்ன பகைச்சிச்சு உங்களையும் பயப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஒரு அனாயிட்டிங் தரப்போகிறேன். எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அனாயிட்டிங்கை தரப்போகிறேன். ஏமேன். சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் நான் உங்களுக்கு எழுதுறேன் அப்படின்னு பவுல் எழுதுறாருன்னா, அவருக்குள்ள அந்த சந்தோஷத்தின் அனாயிட்டிங் இருந்துச்சு. இயேசுவுக்குள்ள அந்த மகிழ்ச்சியின் அனாயிட்டிங் இருந்துச்சு. சந்தோஷம், நகைப்பு, ஒரு அபிஷேகம். ஆமென். அடுத்தது இவருக்குள்ள இருக்கிற சமாதானம். இவர் பேர் என்ன? சமாதான பிரபு. சமாதான பிரபு. இவருக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. இப்போ போக போறாரு. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், இயேசு விட்ட பிதாவிடத்தில் செய்கிற ஜெபம். நான் இடத்துல வரப்போறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை இவங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகணும். அந்த சமாதானத்துக்குள்ளேயே இவங்க ஊழியம் செய்யணும். அந்த சந்தோஷத்துக்குள்ளேயே இவங்க வாழணும், ஊழியம் செய்யணும். சமாதானத்துக்குள்ளேயே இவங்க வாழணும், ஊழியம் செய்யணும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27, 14, 27 வாசிங்க. சதப்போடு வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். ஏன்? அடுத்து வாசிங்க. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வாசிங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. வாசிங்க. என்ன சூப்பர்யா! எந்த வார்த்தை சூப்பர்னா, உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்படி இருக்கணும்னா சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வச்சுட்டு போறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக சந்தோஷம் சமாதானம்லாம் நான் கொடுக்கறதில்ல. அது பிசாசு. அவன் சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அவனை பாதாளத்தை கொண்டு போயிடுவான். பண ஆசையை கொடுத்து பொருளாசையை கொடுத்து உன்னை பாதாளத்தை கொண்டு போயிடுவான். அதை நான் கொடுக்கல. என்னுடைய சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஆகவே உங்களுக்கு கலக்கம் வரும், பயம் வரும், எதிர்ப்பு வரும், சிறையில் போடுவாங்க. ஆனால் என் சமாதானம் உங்களுக்குள் இருந்தால் பயம் வரும், பயம் மேற்கொள்ளாது. கலக்கம் வரும், ஆனால் கலக்கத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். சோர்வு வரும், ஆனால் பரிசுத்தாவினுடைய பலன்
உங்களை நிரப்பும். ஏனென்றால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சுட்டு போறேன். ஏன் சமாதானம் ரொம்ப முக்கியமாக, ரொம்ப வருஷமாக எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணது, ஆவியானவர் எனக்கு கொடுத்த கீவேர்டை வேர்ல்டு லெவலில் பெரிய பெரிய ப்ரீச்சர் பண்ணுகிற முக்கியமான வேர்டை, சமாதானத்தை காத்துக்கொள். சந்தோஷத்தை விட சமாதானம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஹலோ, சமாதானம் இருந்தால் தான் சந்தோஷம். சந்தோஷத்தில் சமாதானம் இல்லை, சமாதானத்தில் சந்தோஷம். எனக்கு ரொம்ப வருஷம் மேலே சமாதானத்தை பாதிக்கிற அந்த பிரச்சனை, காதில் கேட்கறது, கண்ணில் பார்க்கறது, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத. உங்களுக்கு தான் சொல்கிறேன், கர்த்தர் அப்படி தான் ட்ரெயின்டு பண்ணி இருக்கிறார். வீட்டில் நடக்கும், வெளியே நடக்கும், சமுதாயத்தில் நடக்கும். பிளட் ரிலேட்டிவ், நெக்ஸ்ட் ரிலேட்டிவ். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, வேலை பண்ணுறீங்களா, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் பிஸ்னஸில் இந்த சமாதானத்தை குலைக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். நடக்கும் நடக்கும். ஆனால் உள்ள இந்த சமாதானம் எதற்கடுத்தது தெரியுமா? ஆவிக்கடுத்ததல்ல. முதலாவது மனதுக்கடுத்தது, இரண்டாவது ஆவிக்கடுத்தது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்துங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுக்கு முன்னால் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணுறப்ப கவலைப்படாமல் ஜெபம்னு சொல்லிக்கிறார். பாயிண்ட் வருது பாருங்க. இவன் போகிறப்ப அழுதுகிட்டு தான் போவான். எல்லாம் கதறி கதறி ஜெபம் பண்ணுவாங்க. எவ்வளோ டேஞ்சர்! அவங்களுக்கு அப்படி ஜெபம் பண்ணாதான் ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும். பாஸ்டர் ரெண்டு திட்டினாதான் எனக்கு சூப்பர் பிரசங்க மாதிரி அவனுக்கு இருக்கும். பழகிட்டாங்க. இவர் சொல்றார், ஜெபம் பண்றப்ப கவலைப்படாம போ. லூக்கா 18 சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. யோவான் மார்க் 11 விசுவாசம் உள்ளவனா ஜெபம் பண்ணு. யூதா 20 ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. அடுத்தது வார்த்தையை சொல்லி 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 தோத்திரம் பண்ணு. அது ஜெபம். நீ பேசும்போதே கேட்பேன், வார்த்தையை பேசிக்கிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு, அது ஆவியாளர் உனக்குள்ள செய்கிற ஜெபம். இவர் தான் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தை சிந்தையை ஆண்டு கொள்வதா. அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான சமம். உனக்கு பலவீனம் வரலாம், அது சமாதானத்தை பாதிக்காது. உனக்கு பலவீனத்தை மேற்கொள்வதே உன்னுடைய சந்தோஷமும் சமாதானம் தான். நீ சமாதானத்தில் சந்தோஷத்தில் இருந்தாவே நீ இப்போது பிசாசுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிற அளவில் உனக்கு வருகிற பிரச்சனையில் உன்னுடைய சந்தோஷத்தை சமாதானத்தில் மூவ் பண்ணும்போது அவன் வெட்கப்படுகிற அளவில் உனக்கு இருக்கிற சமாதானம் சந்தோஷம் உன்னை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தில் உன்னை நடத்தும். சமாதானம். ஆமென். என் சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். உலகம் கொடுக்குற பிறகு நான் கொடுக்கறது உலகம். நான் டாடி என்கிட்ட எல்லாம் இருக்குது, என்கிட்ட இருக்கிற எல்லாமே நான் கொடுத்த சந்தோஷத்திலே இரு, சமாதானத்திலே இரு. என்ன நடக்கலைன்னு சந்தேகப்படாத. நான் விசுவாசிக்க ரைட்டா என்று குழம்பாத. பிசாசு அப்படியெல்லாம் டேஞ்சர் பண்ணோ குழப்புவான். இடம் கொடுக்காத. நீ சந்தோஷத்திலேயே இரு, சமாதானத்திலேயே இரு. உனக்கு நான் எல்லாம் செய்வேன்.
தாவீது சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. அவ்வளவுதான். வேண்டுதலையும் தருவாரு, நினைப்புக்கு மேல செய்வாரு. உன் எதிர்பார்ப்புக்கும் அற்புதம் நடக்கும். உனக்கு கற்பம் தரித்த உள்ள இருக்கிற வசனங்கள் எல்லாம் உனக்கு மேனிஃபெஸ்டேஷனா என்னெல்லாம் உள்ள இருக்கோ, என்னெல்லாம் உன் வாயில பேசினையோ அது எல்லாம் பொருளா அநேகர் பார்த்து பிரமிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். இதுதான் இயேசு சீசர்களுக்கு கொடுத்த செய்தி. இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு கர்த்தர் என் மூலம் கொடுத்த செய்தி. ஆவியானவர் இந்த செய்தியை, இந்த வார்த்தையை உங்கள் மனதிலே, உங்கள் ஆவியிலே பதிய வைப்பாராக. எந்தெந்த நேரத்துக்கெல்லாம் இந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை பாதிக்கிற அளவில் பிசாசு உங்களோடு விளையாடும் போது, அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இந்த செய்தியை ஞாபகமூட்டி சந்தோஷம், சமாதானம் அதுக்குள்ளேயே இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் லெட் எவ்ரி டே பிகின் த டே வித் ரிஜாய்ஸ் இன் த லார்ட். எவ்ரி டே, ஐயா இன்னைக்கு எனக்கு இருக்கிற சமாதானத்துக்குள்ளேயே நான் இருக்கணும்யா. எனக்கு இருக்கிற சமாதானத்தை பாதிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாதுய்யா. அது எல்லாம் மனசுல வரக்கூடாது. வருது, ஆவியானவர் உதவி செய்யுங்க. சமாதானம், சந்தோஷம், உம்முடைய தன்மை, எனக்கு இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவன் பரிபூர்ணப்படுற வாழ்வுல தான் நான் ஒவ்வொரு நாளும் வாழணும். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ற பிளஸிங் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் பரிபூர்ணப்படுவதாக. உங்களுக்குள்ள பிதாவுடைய தன்மை, அதான் முக்கியம். அன்பு, இரக்கம், தயவு, மன்னிப்பு, கிருபை, சத்தியம், ஒப்புரவாகுதல், விட்டு கொடுத்தல், தாழ்வு மனப்பான்மை, தன்மை. இது இருந்தால் தாங்க சமாதானம் இருக்கும். கோபப்படுறவனுக்கு சந்தோஷம் இருக்குமா? நீ கொஞ்சம் பிள்ளைய அடிச்சு பார்த்தா, பிள்ளைய அடிச்சுட்டாவே திட்டினாவே எனக்கு சந்தோஷம் போது சமாதானம் போயிடுது. உண்மைதானே? சிலருக்கு போகவே இல்லை. அவன் ரிலிஜனாவே இருக்கிறான். அவன் சொல்றதுக்கு மன்னிங்க, அவன் கோபக்காரன், அவனுக்கு என்ன மரியாதை? அவன் எரிச்சல், பொறாம, மன்னிக்கிற சுவாபமே இல்லை, தாழ்மை கிடையாது. இவர் என்னமோ தன்னைத்தானே பெரிய ஆளை நினச்சிட்டு இருக்கிறாரு. உன்ட சுவாபமே இல்லைப்பா. ஆகவே சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, விசுவாசம் இருக்காது, தைரியம் இருக்காது. நீ சபைக்கு வர்ற, ஆனால் ஆவியில் இல்லை. வார்த்தையை கனப்படுத்தலை, வார்த்தையை நீ முக்கியப்படுத்தலை, வார்த்தையிலேயே நீ வாழணும் என்ற அந்த எண்ணத்துக்குள்ள நீ வரலை. மாம்சம் அல்ல, ஆவி. உலக மனுஷன் அல்ல, தேவ மனுஷன். அதே யோவான் 17:8. எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை சீசர்களுக்கு கொடுத்த. இயேசு பிரமாணத்தை கொடுத்தாரா? இயேசு மனுஷ கற்பனை கொடுத்தாரா? இயேசு சரீரத்துக்கு எடுத்த போதனை கொடுத்தாரா? இயேசு நகைப்படாத, பூ வைக்காத, கலர்ச்சலை போடாத கொடுத்தாரா? இயேசு தண்டனையை பேசினாரா? இல்லையா. இயேசு நரகத்தை பேசினாரா? பேசினாரு. இவங்களுக்கு பேசினாரு. நான் சொன்ன ஆட்களுக்கு என்ன பேசினாரு? எப்பா, ஒருத்தனை உங்க மார்க்கத்தான ஆகும்படி நீ அலைஞ்சு 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 ஆத்மா ஆதாயப்படுத்துற. இது பெரிய தலைவலி பிரசங்கம். ஆத்மாக்களை அலைஞ்சு அலைஞ்சு ஆதாயப்படுத்து. சோம்பேறியா இராத. ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வா. அவனுக்கு ஒரு கிஃப்ட். நீ ஆத்மாவை அலைஞ்சு அலைஞ்சு ஆதாயப்படுத்துற. ஆதாயப்படுத்தி ஓன்ட்ட வந்தோன அவனை என்ன ஆக்கிட்ட? ரெட்டிப்பான
நரகத்தின் புத்திரனாக்கி விட்டாய். அதைத்தான் இங்க செய்யறாங்க. ஆனா நம்ம நீர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறோம். இயேசு, எப்பா நீங்க வார்த்தை கொடுத்தீங்க, அந்த வார்த்தை என்னோட கொடுக்கிறேன். நானும் சொல்வேன், டாடி ஒவ்வொரு வாரமும் வார்த்தை கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கிற வார்த்தைய ஆவியானவரே கொடுக்கிறாரு. ஆவியானவரே பிரீச் பண்ணுகிறாரு. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். எல்லாம் எந்திரிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15:13. ரோமர் 15:13 சூப்பர் வசனம். எல்லாம் தந்து சத்தம் போட்டு வாசிங்க. வாசிங்க. 1 2 3 வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், லைவ்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே தான் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். பரிசுத்த ஆவியனோட ஐக்கியப்படுங்க. குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு நாளும் துவக்குங்க. ஹோலி ஸ்பிரிட்டோட ஐக்கியப்படுங்க. கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருக நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. என் சந்தோஷத்தை உங்களுக்கு தர்றேன், என் சமாதானத்தை தர்றேன். இங்க சொல்லுகிறார், நம்பிக்கையின் தேவன் உங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை பாதிக்கிற எந்த சூழ்நிலையிலும் ஆவியானவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாராக. இன்னைக்கு மனசுல வைக்க வேண்டியது, எனக்கு உள்ள நித்திய ஜீவன், எனக்கு உள்ள பிதாவின் தன்மை, எனக்கு உள்ள அவருடைய சமாதானம், எனக்கு உள்ள அவருடைய பரிபூர்ணமான சந்தோஷம். இதைத்தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள வைக்கிறார். இந்த நாளுமே கர்த்தருடைய கிருபையினால எனக்கு உள்ள ஒவ்வொரு நாளும் பலன் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சமாதானம் சந்தோஷம் எனக்குள்ளே பலன் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே பலன் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஐயா உம்முடைய தன்மை, உம்முடைய அன்பு எனக்கு உதவி செய்யணும், பலன் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆவிக்குரிய தேர்ச்சியை அவரை போல நான், அவருடைய வார்த்தை, அவருடைய சாட்சி, அவருடைய கனிகள், அந்த விசுவாசம். இதுல முக்கியமான வார்த்தை மறுபடியும் போடுவான். மறுபடியும் அதே வார்த்தை நான் போட்டது ரோமர் 15. நான் வாயில சொல்றேன், நல்லா கவனிங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் சமாதானத்தால் நிரப்பார். விசுவாசம் இல்லாட்டி சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. பிரச்சனை வருதா? விசுவாசி ஒரு சந்தோஷ சமாதானம் காக்கப்படும். தேவை வருதா? விசுவாசி தேவை வந்தோன ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை நீ மிஸ் பண்ணிடுற. அதனால இந்த சொல்ற வெளிப்பாடு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த ஆராதனை சந்தோஷத்தின் அபிஷேகத்தை பேசுகிறேன், சமாதானத்தின் அபிஷேகத்தை பேசுகிறேன். ஆகாசிக்கோ சந்தோஷத்தின் அபிஷேகம், சமாதானத்தின் அபிஷேகம் உங்கள் மேல் பேசுகிறேன். ஹீலிங்கை பேசுகிறேன். மனதிலே ஹீலிங், மனதிலே ஹீலிங், மைண்டிலே ஹீலிங், மைண்டிலே சமாதானம், ஆவியிலே மகிழ்ச்சி, ரெண்டையும் பேசுகிறேன். இதனால பெரிய அற்புத சாட்சி இந்த செய்திக்குள்ளே உங்களுக்கு உண்டாகிறத சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். லைவ்ல இருக்கிற மக்களை பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன்,
வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.